ஸோ இந்த ரத்த சோர்வு எதனால வருது, அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்றது? ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து 12.5 16.5 வரைக்கும் இருக்கணும். எனிதிங் லெஸ் than 12.5 இஸ் கால்ட் அஸ் அனிமியா. அதே போல ஃபீமேலுக்கு 12 to 16 தான் கட் ஆஃப். இப்போ எப்படி ஹீமோகுளோபின் கம்மியா ஒரு சிம்டம்ஸ் வரும் இல்லையா? இப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, அதீத சோர்வு, சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க, வீட்டு வேலையை செய்யறதுக்கே சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்கும். ஸோ இந்த பிளட் கேன்சர் எதனால சார் முதல்ல மெயினா வருது? மோஸ்ட்லி ஜெனட்டிக்கா தான் வரும். இது அப்பா அம்மாக்களுக்கு வந்து மரபணு கிடையாது. அனீமியா ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்டம். பேஷண்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்க, சார் ஏதாவது மாத்திரை மட்டும் கொடுங்க சார் அப்படின்றாங்க. பட் தட் இஸ் நாட் த ரீசன் ஒய் தட் இஸ் அனீமியா. ஸோ என்ன ரீசன் பார்க்கணும், அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணாதான் சரியாகும். அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யூஸ்வலா போனுக்குள்ள போன் மேரோ இருக்கும். அது நார்மலா ஒரு ஸ்பாஞ்சி லைக் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் கேன்சர் என்ன ப்ராப்ளம், போன் மேரோ ஃபங்க்ஷன் இல்லைன்னு அர்த்தம், இல்லை தப்பா தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த போன் மேரோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கீமோதெரப்பி கொடுத்து ஃபர்ஸ்ட் சைலண்ட் பண்ணிடுவோம். ஹீமோகுளோபின் அதிகமாகிறதுக்கான மெயின் காரணம் என்ன? ஸ்மோக்கிங் தான் மெயின் ரீசன். அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன், தண்ணி அதிகமாக குடிக்காதவங்களுக்கு அப்போ பிளட் நார்மலாகவே கொஞ்சம் திக்கா போக சான்சஸ் இருக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட டாக்டர் ஸ்ரீதர் கோபால், கன்சல்டன்ட் இன் ஹெமட்டோ ஆன்காலஜிஸ்ட் அண்ட் பிசிஷியன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ. ஐம் குட். ஹவ் ஆர் யூ? ஐம் கிரேட், தேங்க்யூ சார். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு அனிமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனா இருக்கு. ரத்த சோர்வு எதனால இருக்குன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஆகும் ரத்த சோர்வு. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு இது நிறைய இருக்கு, நான் பாக்குறேன். ஸோ இந்த ரத்த சோர்வு எதனால வருது, அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்றது? ஸோ ரத்த சோகை வந்து நம்ம இங்கிலீஷ்ல காமன் அனீமியான்னு சொல்லுவோம், சரிங்களா? தமிழ்ல ரத்த சோகைன்னு சொல்றோம். ஸோ யூஸ்வலாக ஒரு எல்லாத்துமே ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ பிளட் அண்ட்ல மெடிக்கல் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ள ஃபாலோ ஆன பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் மென்ட்னா ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து 12.5 16.5 வரைக்கும் இருக்கணும். எனிதிங் லெஸ் than 12.5 இஸ் கால்ட் அஸ் அனிமியா. அதே போல ஃபீமேலுக்கு 12 to 16 தான் கட் ஆஃப். ஸோ 12 கீழே இருந்தால் அனிமியான்னு அர்த்தம். 16 மேல போச்சுன்னா, 16.5 மேல போச்சுன்னா அது அதிகமா போகுது, அது பேர் பாலிசைத்தீமியான்னு அர்த்தம். கவுண்ட்ஸ் அதிகமா போகுதுன்னு அர்த்தம். ஸோ அனிமியான்றது இந்த ரத்த சோகைக்கான அது வேற பேர். ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ காமனாக நமக்கு என்ன தெரியும், ஃபீமேல்ஸ்க்கு இந்த மாதவிடாய் பீரியட்ல நிறைய ப்ளீடிங் ஆகும்போது அது ஹீமோகுளோபின் குறையும். ஸோ இந்த அனிமியா நான் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, ஹீமோகுளோபின் ஒரு வார்த்தையில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீமோகுளோபின் கம்மியாச்சுன்னா அது அனீமியான்னு சொல்றோம். ஸோ யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சமயத்தில் ப்ளீடிங் அதிகமாகும் போது அனீமியா ஏற்படலாம். பட் ஆனால் ரீசன்ஸ் வந்துட்டு மொத்தம் எத்தனை ரீசன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எப்படி ஃபீவருக்கு எத்தனையோ காரணம் இருக்கு இல்லையா, அதே போல அனீமியாவுக்கு எத்தனையோ காரணம் இருக்கும். ஓகே, தேர் ஆர் லேக்ஸ் ஆஃப் ரீசன்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கா காமன் திங்ஸ் ஆர் காமன் சொல்லுவோம் மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ காமனாக இந்தியாவில் இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அயன் டிஃபிஷியன்சி அனீமியா, இரும்பு சத்து குறைபாடு தான் காமன். ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ளீடிங் அதிகமாகும் போது நம்ம உடம்புல அயன் நிறைய இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த அயன் ஸ்டோர்லாம் வெளியே போயிடும். ஸோ அயன் ஸ்டோர்ஸ் வெளியே போகும்போது அயன் டிஃபிஷியன்சி ஏற்படும். அந்த அயன் டிஃபிஷியன்சினால அனீமியா ஏற்படும். அதுதான் காமன். ஓகே, அது இல்லாமல் ஒரு சில பூச்சின்னு சொல்லணும் இல்லையா, வார்ம்ஸ், சரிங்களா? அந்த வார்ம்ஸ்னாலேயும் நமக்கு இந்த அயன் டிஃபிஷியன்சி ஏற்படும். ஓகே. அப்புறம் நம்மளுடைய சத்து குறைபாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இரும்பு சத்து அதிகமான பொருள் எடுத்துக்காத போது அயன் டிஃபிஷியன்சி ஏற்படும். ஓகே, இதுதான் காமன் திங்ஸ். ஓகே. ஸோ இப்போ 12க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அனிமியான்னு சொல்றீங்க. அண்ட் இப்போ 16க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அதுக்கு பாலிசைத்தீமியா. ஓகே, அது வந்து என்ன சார் ஆகும்? இப்போ எப்படி ஹீமோகுளோபின் கம்மியா ஒரு சிம்டம்ஸ் வரும் இல்லையா? இப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அதீத சோர்வு, சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க, வீட்டு வேலையை செய்யறதுக்கே சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்கும், படிக்கட்டேனா மூச்சு வாங்கும், படபடன்னு இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், தலை சுத்தல் இருக்கும், மயக்கம் வரும், கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக தெரியும், ஒரு சில காதில் ரொம்ப சத்தம் கேட்டுன்னு இருக்கும், கீன்னு சத்தம் கேட்டே இருக்கும், ரொம்ப கம்மியாக கால் வீக்கம் வந்துடும், அப்புறம் வயிறு வீக்கம் வரும். ஸோ இதெல்லாமே அனிமிக் சிம்டம்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஒரே நாள் வந்துட போறது இல்லை, ஈவென்ச்சுவலி ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். ஸோ இது வந்து பிளட் கம்மியாகும் போது, பிளட் அதிகமாக போச்சுன்னா பிளட் ரொம்ப திக்காக மாறிடும், திக்னஸ் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மலாக ரத்தம் வந்து தண்ணி போல இருக்குன்னா திக்கா மாறும்போது எண்ணெய் போல மாறிடும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ கம்மியாகும். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ ஒரு பிளட் டியூப்ல தண்ணி போறதுக்கும் எண்ணெய் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எது வேகமா போகும்? தண்ணி, ஆப்வியஸ்லி. ஸோ தண்ணி வந்து திக்கா மாறும்போது, எண்ணெய் போல மாறும்போது பிளட் ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவா போயிடும். ஸோ பிளட் ஃப்ளோன்றது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ எங்க ஸ்லோவா போதோ இல்லை எங்க டிராப் ஆகுதோ அங்க சிம்டம்ஸ் வரலாம். ஓகே. சம்டைம் அதே தான், நடந்தா மூச்சு வாங்குறது, கை கால்லாம் ரொம்ப சோர்வா இருக்கிறது, கை கால் எரிச்சல் ஏற்படுறது, ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாகும் போது பிளட் ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவா போகுது, தன்னை போல ஸ்டாப் ஆயிரும். நம்ம அதுதான் பிளாக்னு சொல்றோம். அதே ஹார்ட்ல ஏற்பட்ட அட்டாக்.
பிரெயின்ல ஏற்பட்டா ஸ்ட்ரோக். ஓகே. ஸோ ஹீமோகுளோபின் அதிகமாக போகும்போது எஸ்பெஷலி 17க்கு மேலே போச்சுன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். ஹீமோகுளோபின் கம்மியாச்சுன்னா அந்த சிம்டம்ஸ்லாம் வரும். ஓகே. எல்லாமே ஸ்பெக்ட்ரம் தான். ஓகே சார், இப்போ பிளட் ஹீமோகுளோபின் அதிகமாகிறதுக்கான மெயின் காரணம் என்ன? இப்போ இதுக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுதுன்னு ஒரு காரணம் இருக்கு. இப்போ அதிகமாகிறதுக்கான காரணம் அதுலயும் காமன் திங்ஸ்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா மேல்ஸ்க்கு தான் அதிகமா வரும். ஸ்மோக்கிங் தான் மெயின் ரீசன். செகண்ட் டீஹைட்ரேஷன். ஸ்மோக் நிறைய பண்றவங்களுக்கு, அதுவும் ஒரு நாள் பண்ணா இல்ல, பல வருஷங்களா செயின் ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப வருஷமா பண்றவங்களுக்கு சரிங்களா. அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன், தண்ணி அதிகமாக குடிக்காதவங்களுக்கு, அப்போ பிளட் நார்மலாகவே கொஞ்சம் திக்காக போக சான்சஸ் இருக்கு. என்ன உடம்புல நீர் சத்து கம்மியாயிரும். தேர்டு, சம் ஹில்லி ஏரியாஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ ஊட்டி கொடைக்கானல்ல, இப்போ இங்கே விட மேலே ஏற நமக்கு என்ன ஆகும், ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ இந்த ஆக்சிஜன் இந்த செல்ஸ், இந்த நம்ம ஆர்பிசின்னு சொல்றோம் இல்லையா, ஹீமோகுளோபின் இல்லாட்டி ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், அந்த சிகப்பணுகள் என்ன வேலை, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாக கொண்டு போகிறது தான். ஸோ ஹில் ஏரியாஸ் ஏற இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது சரிங்களா, ஸோ நம்ம உடம்பு என்ன நினச்சிப்போம், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு செல்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால செகண்டரி பாலிசித்தீமியா, இதெல்லாம் செகண்டரி பாலிசித்தீமியான்னு காரணம். சம்டைம்ஸ் வந்து ஜெனட்டிக்கலாகவே ஒரு சிலருக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிற வியாதி இருக்கும். ஸோ அது பேர் பிரைமரி பாலிசித்தீமியா. ஸோ தன்னை போலவே ஹீமோகுளோபின் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்குன்னு தனியாக டிசீஸ் இருக்கு, அதுக்குன்னு தனியாக ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மரபணு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த மரபணம் கண்டுபிடிச்சி அதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா ஈஸியா கட்டுக்குள்ள வந்துடும். ஓகே. அப்ப ஹில் ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பாலிசித்தீமியா இருக்கும். இப்பவும் பாத்தீங்கன்னா இப்போ ஊட்டில இருந்து வரவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே. சோ கிரானிக் ஸ்மோக்கருக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே. ஓகே. சோ அப்ப அதை ட்ரீட் பண்றதுக்கு எப்படி சார், இப்ப அனிமிக்கா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க சொல்ற அந்த பாலிசித்தீமியாக்கு எப்படி அதை ட்ரீட் பண்ணுவீங்க? சோ எல்லாத்துமே ஃபர்ஸ்ட் ஈட்டியாலஜின்னு சொல்லுவாங்க, காரணம் கண்டுபிடிக்கணும். காரணம் கண்டுபிடிக்காம நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ரீசன் தான். அனிமியாக்குனா நிறைய ரீசன் இருக்கும்போது we have to find out the cause. என்ன காசுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். பாலிசித்தீமியாவும் அதே தான். சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு அந்த ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டியோ இல்லை ஹார்ட்ல வந்து வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அப்போ என்ன ஒன்னா அந்த ஹார்ட் என்ன பண்ணுவோம், ரத்தத்தை சுத்திகரிக்கும், ஹார்ட் லங்ஸும் சேர்ந்து. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் தனித்தனியாக பிரிக்கும். நார்மலாக நடக்கணும். ஆனால் சம்டைம்ஸ் நடக்காத போது அப்போ என்ன அந்த வால்வ் இருக்கும், அந்த ஏஎஸ்டிவிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ள க்ளோஷர், அதாவது வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்களே எக்ஸாம்பிள் சிம்பிளா கொலோக்கியலா. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டு பிளட்டும் சேர்ந்துரும். அப்போ நார்மலாக ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும். அதுக்கு என்ன ஆகும், பாடி அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ அது கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம், ஓகே ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹீமோகுளோபின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் செகண்டரி காசஸ், ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்படக்கூடியது. ஸோ காரணமே இல்லாமல் சம்டைம்ஸ் மரபணு மாற்றம் ஏற்பட்டு தன்னை போலவே ஏற்று வாய்ப்பு இருக்கு. அது பேர் பிரைமரி பாலிசித்தீமியா. ஸோ அதுவும் நடக்கலாம். ஓகே. அண்ட் இப்போ இந்த மோஸ்ட்லி இப்போ ஹெமட்டாலஜிக்கு அடியில் வரது மோஸ்ட்லி சர்ஜிக்கல் அப்படிங்கறதே ஒரு கிடையாது, நாங்க எல்லாமே நான் சர்ஜிக்கலா தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹெமட்டாலஜில சர்ஜரின்ட்டு ஒன்றும் கிடையாது, எல்லாமே மருந்து மாத்திரையில சரி பண்றது தான். ஸோ இதுல எத்தனை ஸ்டேஜ் சார்? இப்போ இந்த அனிமிக்கா இருந்தாலும் எல்லாமே ஸ்டேஜ் 1, 2, 3, 4 எல்லா டிசீஸ்லயும் ஒரு 4 இருக்குல்ல. இப்போ 4th ஸ்டேஜ்ல இருந்தாலுமே வந்துட்டு அதை நம்ம மெடிசன்ஸ் வச்சு கியூர் பண்ணிடலாமா? எல்லாத்தையுமே மெடிசன்லயே கியூர் பண்ணிட முடியும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அனிமியான்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து ரத்தம் கம்மியா இருக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த இரும்பு சத்து குறைபாடே வச்சுக்கலாம் காமனா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடுல சரி பண்ணி பார்ப்போம், கரெக்ட் ஆகல. அப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுத்து பார்ப்போம், கரெக்ட் ஆகல. சரிங்களா, அப்பனா என்ன அர்த்தம், இவ்வளவு நம்ம மருந்தோ மாத்திரையும் கொடுத்தாலும் தட் இஸ் சம் அதர் காஸ் விச் இஸ் காசிங் அனீமியா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த செட்டப்ல ஏஜை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா குடல் சார்ந்து டெஸ்ட்டுகள் பண்ணுவோம். அது பேர் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க, வாய் வழியா டியூப் போட்டு பாக்குறது. ஸோ அப்போ உள்ள பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த அப்சார்ப்ஷன் ஏன் குறையுன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு கிருமி இருக்கும், பாக்டீரியா கிருமியா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், வாம்ஸா இருக்கலாம். ஒரு சிலருக்கு உள்ள கட்டி இருக்கும், அப்போ அது கேன்சர் கட்டியா இருக்கலாம். எஸ்பெஷலி எல்டர்லி ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஒரு 50+ அப்படின்னா யூஸ்வலாக இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட் எல்லாம் எண்டோஸ்கோபி இஸ் த ரொட்டீன், ரெகுலர் செக்அப்ல வந்துடும். இப்போ நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ற மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல 40+ இல்லை 50+னா அவங்களோட எண்டோஸ்கோபி இஸ் ஆல்சோ ரொட்டீன். கொலோனோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க, ஆசனாவில டியூப் போட்டு பார்க்குறது, அதுவும் ரொட்டீன். ஸோ சம்டைம்ஸ் அது ஏன் பண்றாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த கேன்சர் எஸ்பெஷலி குடல் சார்ந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒன்ஸ் அது அதிகமாச்சுன்னா இப்போ அந்த கேன்சர்னால தான் இந்த அப்சார்ப்ஷன் குறைஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்சு, அதனால தான் அனீமியா வந்திருக்கு. ஸோ அனீமியா ஜஸ்ட் ஒரு சிம்டம், அது டயக்னோசிஸ் கிடையாது. ஸோ எப்போதுமே பேஷண்ட்டுக்கு அதான் சொல்லுவேன்,
பேஷண்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்க, சார் ஏதாவது மாத்திரை மட்டும் கொடுங்க சார் அப்படின்றாங்க. பட் தட் இஸ் நாட் த ரீசன் ஒய் தட் இஸ் அனீமியா. ஸோ என்ன ரீசன் பார்க்கணும், அது காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணாதான் அது சரியாகும். இப்போ நம்ம வெறும் இப்போ சத்து மாத்திரை மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்குமா தான் இருக்கும். 1 மாசம் நல்லா இருப்பாங்க, 2 மாசம் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் நாம மறுபடியும் ஹீமோகுளோபின் மறுபடியும் 7, 8 இல்லை அது கீழே போய் நிற்கும். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்ல எக்ஸாம்பிள் ஒரு 35 year old மேல் வந்தார், மேல் சரிங்களா, ஹீமோகுளோபின் 5ல வந்தார், 5.2 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அவங்க இன்டென்ஷன் வாஸ் டு செக் ஃபார் த அனீமியா, பிளட் தேவைப்பட ஏற்றிக்கலான்னு தான் வந்தாங்க. சரிங்களா, அது பண்ணியாச்சு சரிங்களா. ஆனால் அதுக்கு ரீசன் பார்க்கும்போது அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அது கேன்சர் அவருக்கு, குடல் கேன்சர், ஜிஐ கேன்சர். ஸோ அதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணியாச்சு. ஸோ நவ் ஆஃப்டர் தட் அது லைஃப் லாங் ப்ராப்ளம் இருக்காது இல்லை, அது என்ன ரீசன் பார்த்துட்டோம், அது கேன்சர் கண்டுபிடிச்சாச்சு, அது சர்ஜரி பண்ண அவசியம் வந்துச்சு, சர்ஜரி பண்ணியாச்சு. ஸோ நவ் இஸ் ஆல் ரைட். ஸோ இப்போ ரீசன் கண்டுபிடிச்சோம்னா தான் சரிங்களா வி கேன் ட்ரீட். ரீசன் கண்டுபிடிக்காம சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது. ஸோ இட்ஸ் லைக் சிம்டம்ங்கிறனால இதை வச்சுட்டு நம்ம பெரிய ஒரு டிசீஸை நம்ம சீக்கிரம் கியூர் பண்ணலாம். ஓகே ஓகே. எக்ஸாம்பிள் ஃபீவர் தான். ஃபீவருக்கு ரீசன் வந்து எவ்வளவோ ரீசன் இருக்கும். தேர் ஆர் லேக்ஸ் ஆஃப் ரீசன் ஃபார் ஃபீவர். எல்லாரும் டெங்குவா ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஃபீவராவோ வைரல் ஃபீவர் ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ கேன்சரும் ஃபீவரா சிம்டம்ஸ் பிரசன்ட் ஆகும். ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நாங்க மெடிசன்ஸ் மூலமாவே எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ சர்ஜரி அப்படின்னா நம்ம அதை ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம திரும்பி பண்ண தேவையில்ல. பட் இப்போ நம்ம மெடிசன்ஸ் மூலமா ட்ரீட் பண்றதுனால அது ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்தா போதுமா, இல்ல அது அவங்க லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்குமா? அதுதான் இப்போ எக்ஸாக்ட்லி அதே தான் சொன்னேன். இப்போ நம்ம இதுதான் ரீசன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம்னா இல்லை ட்ரீட்மெண்ட் ஆகும், அது லைஃப் லாங் கியூர் கிடைக்கும் அவங்களுக்கு. பட் இப்போ சத்து குறைபாடுன்றது வந்து ஒரு நியூட்ரிஷன் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நீங்க அன்லஸ் நியூட்ரிஷன் நீங்க நார்மலா எடுத்துக்காத வரைக்கும் எத்தனை நாள் நீங்க சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் போட்டாலும் பத்தாது இல்லையா. ஸோ யூ ஹேவ் டு டேக் பை செல்ஃப் நியூட்ரிஷனாவும் நீங்க அது எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே டன். அண்ட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ அனிமீக்னாலே எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல கரெக்டான ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்க மாட்டேன்றாங்க. இஸ் தேர் எனி 1 or 2 ஃபுட்ஸ் இந்த ஃபுட்ஸ்ல நம்ம சாப்பிட்டா நிறைய ஹீமோகுளோபின் ரத்தம் நிறைய சுரக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஃபுட் மூலமா? ஸோ யூஸ்வலா வந்து காமனா கீரைகள்ல அதிகமா இருக்கு. கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லா விதமான கீரையும், குறிப்பா முருங்கைக்கீரை மட்டும் இல்லாம எல்லா விதமான கீரைகளையுமே அயன் இருக்கு, B12 இருக்கு, ஃபோலிக் ஆசிட்னு சொல்ற ஒரு விட்டமின் இருக்கு. ஸோ மூணுமே ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். ஓகே. ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் தான். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா மீட் எடுக்கிறவங்களுக்கு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தாராளமா நான்வெஜ் எடுத்துக்கலாம். சில நான்வெஜ்ல குறிப்பா அந்த மீட்ல தான் நமக்கு ரெட் மீட்னு சொல்றது தான் ஹீம் அயன் நிறைய இருக்கு. ஸோ அது போல நான்வெஜ் சாப்பிட்றவங்க தாராளமா வீக்லி ஒன்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் ஃபுட்ஸ் தட் ஷுட் பி அவாய்டட் அப்படின்னா என்ன சார்? அப்படி எதுவுமே சரி இல்ல, எல்லாமே சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்டா போதும் தான் நான் சொல்லுவேன். நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு. எனக்கு சாப்பிட்டா நல்லது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு நியூட்ரிஷன் தான். அந்த நியூட்ரிஷனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒருவேளை நான் பாலிசிட்டியுமே சொன்னேன் இல்லையா, ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். இந்த மீட் ரெட் மீட் ஆப்வியஸ்லி அவங்க ரெட் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஓகே. ஆக்சுவலி இப்போ சொல்லுவாங்களே சார், நிறைய பேர் நல்லா ஸ்மோக் ஆல்கஹால் பண்றவங்களாம் நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் எவ்வளோக்கெல்லாம் நீங்க நல்லா சாப்பிட்றீங்களோ அதை நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணிடலாம். நீங்க இந்த பேட் ஹேபிட்ஸும் வச்சு ஒழுங்கா சாப்பிடலன்னா உங்க பாடி ரொம்ப வீக் ஆயிடும் அப்படிம்பாங்க, ஜென்ரலா சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இப்போ ஸ்மோக்கும் ஹெவியா பண்ணிட்டு இந்த மாதிரி மீட்டும் நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? ஆப்வியஸ்லி அதனால என்ன வேணா உடல் பருமன் அதிகமாகும். இல்லை ஸ்மோக்கிங்னாலையும் கொஞ்சம் வெயிட் போடும் சரிங்களா, ட்ரிங்க்ஸ்னாலையும் வெயிட் போடும், மீட் அதிகமாக சாப்பிட்டாலும் வெயிட் போடும். ஸோ அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஸோ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வரும். ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், அதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ப்ராப்ளம் வரலாம். ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்களா சார் எண்டோஸ்கோபி அப்படின்ட்டு, இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஓகே ஃபாரின்ல வந்துட்டு அது ரெகுலர் செக்கப்பா இருக்கு. இப்போ இந்தியால எண்டோஸ்கோபி வேணும்னா ரெகுலர் செக்கப் மாதிரி பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன் இருக்கா? பண்ண முடியும். வேணும்னா நம்ம சொன்னோம்னா பண்ணிடலாம். ஓகே ஓகே. சோ ஆனா அது இன்னும் ரெகுலரைஸ் ஆகுது. எல்லாருக்கும் பண்ண கட்டாயம் ஒண்ணும் இல்ல, மேண்டேட்டரி உட்படவும் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீமோகுளோபின் செக் பண்றது யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். ஆமா, பேசிக் லெவல் சரிங்களா, 50 rupees 60 rupees அவுட் சைட் அவ்வளவுதான் ஹீமோகுளோபின் ஆகும். அதுவே நம்ம யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். அதுவே நம்ம அஃப்கோர்ஸ் எல்லாமே லெத்தார்ஜி தான் சரிங்களா, மெத்தனம் தான். அப்படியே நம்ம பரவாயில்ல பாத்துக்கலாம். டெய்லி வி யூஸ் டு சி அட்லீஸ்ட் 2-3 பேஷண்ட் ஹீமோகுளோபின் ஆஃப் 3, 4, 5 டு பி ட்ரூ. இப்ப நான் ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சில பாத்து வர்றேன், மேக்ஸிமம் 2 hours இருக்கும், ஹீமோகுளோபின் 3.9, இப்பதான் அட்மிஷன் போட்டிருக்கேன்.
ஓகே ஓகே டெய்லி வி யூஸ் டு see அட்லீஸ்ட் 2-3 பேஷண்ட்ஸ் வித் ஹீமோகுளோபின் லெஸ் than 5. ஓகே நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்றோம், பார்க்கலாம் ஒன்னாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் தட்ஸ் நாட் தி வே இட் ஹஸ் டு பி. ஓகே. அண்ட் நீங்க இப்போ 3-4 பேர் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி இவ்ளோ கம்மியா இருக்காங்க சொன்னீங்க. பட் டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்துட்டு எந்த பேஷண்ட்ஸ் அதிகமா பாக்குறீங்க, எந்த பிரச்சனைனால வர பேஷண்ட்ஸ் அதிகமா பாக்குறீங்க? ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பிளட் டாக்டர் தான். ஸோ பிளட் கேன்சர் நிறைய பார்ப்பேன். சரிங்களா? ஸோ பிளட் கேன்சரும் இதே போல தான் ப்ரெசென்ட் ஆகும். அதாவது இப்போ அனீமியாஸ் சிம்டம்ஸ் சொல்ற மாதிரி சம்டைம்ஸ் பிளட் கேன்சர்னாலையும் இந்த அனீமியா வரும். ஓகே. ஸோ அப்போ வந்து அதுக்கான பிளட் கேன்சர் தான் காரணமா இருந்துச்சுன்னா அந்த பிளட் கேன்சரை ட்ரீட் பண்ணாதான் உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஏறும், இல்லாட்டி ஏறாது. ஓகே. ஸோ இந்த பிளட் கேன்சர் எதனால சார் முதல்ல மெயினா வருது? இஸ் இட் ட்ரீட்டபிள் பிளட் கேன்சர்? எஸ், பிளட் கேன்சர்ஸ் ஆர் டெஃபினெட்லி ட்ரீட்டபிள் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். எஸ். ஓகே. கியூரபிள் இன்ஃபேக்ட் ஓகே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் எந்த ஸ்டேஜ்ல வந்தாலும். யா. ஸோ பிளட் கேன்சருக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஏர்லியர் ஸ்டேஜஸ் மாதிரி நம்ம ஏர்லியராக டிடெக்ட் பண்ணோம்னா சான்ஸ் ஆஃப் கியூர் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய பிளட் கேன்சர் வரும். எதனால? அதெல்லாம் மோஸ்ட்லி ஜெனட்டிக்காக தான் வரும். சரிங்களா? ஜெனட்டிக்னா மரபணு மாற்றம்னு சொல்றாங்க இல்லையா? இது அப்பா அம்மாக்கிட்ட வந்து மரபணு கிடையாது. நோ, நாட் அட் ஆல். ஓகே. இதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்ஸ். டீனோவோனா தன்னை போல ஏற்படக்கூடிய மரபணு மாற்றம். இது யாருக்கு வேணா நடக்கலாம். ஓகே. இன்ஃபேக்ட் எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம். Okay. ஸோ சம்டைம்ஸ் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது, டிடெக்டும் பண்ண முடியாது ஏர்லியர்ல. சம் சார்ட் ஆஃப் பிளட் கேன்சர், நாட் ஆல். நம்ம ஜென்ரலைஸ்டா இந்த சினாரியோல பேச வேண்டாம். பட் ஜென்ரலா பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனட்டிக் மரபணுன்னு சொல்ற ஜீன்ல ஏற்பட்ட மியூட்டேஷனால ஏற்படக்கூடியது. அது 1 இயர் பேபிக்கும் ஈஸியா வரும், ஓகே. 90 இயர் ஓல்டுக்கும் வரும். ஓகே. சரிங்களா? இன்ஃபேக்ட் லெஸ் தேன் 10 இயர் ஓல்ட்ல ஒரு சில டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு. அகைன் ஜென்ரலைஸ்டா பிளட் கேன்சர் சொல்றது பதிலாக நம்ம ஸ்பெசிஃபிக் நிறைய இருக்கு. ஒவ்வொரு கேன்சர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அது போல ஸோ ஜென்ரலா காமனா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிளட் கேன்சர், பீடியாட்ரிக் கேன்சர்ஸ் வந்து கியூர் ரேட் ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்ல தேர் அச்சீவிங் க்ளோஸ் டு 95% கியூர் ரேட். ஸோ ஒரு சில பிளட் எஸ்பெஷலி பிளட் கேன்சர்ல இப்போ நிறைய டைப்ஸ் இருக்கு. மாதிரி பிஏஎல்னு சொல்லுவாங்க, அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியான்னு பி டைப்பு. குழந்தைகளுக்கு வரும்போது எஸ்பெஷலி லெஸ் தென் 10 இயர் ஓல்டு த சான்ஸ் ஆஃப் கியூர் இஸ் க்ளோஸ் டு 90 to 95% வேர்ல்டு வைட். ஓகே. இப்போ ஜெனடிக்ஸ்னால வருது, பட் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்கு. அப்ப எப்படி அது ஜெனடிக்ஸ்னு சொல்றாங்க? இல்லம்மா, ஜெனட்டிக் தான், ஆல் தீஸ் ஆர் மியூட்டேஷன் தான், ஓகே. பட் இன்ஹெரிட்டட் கிடையாது. ஓகே. இன்ஹெரிட்டட்னா தான் பரம்பரை வியாதி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இருக்குன்னா அடுத்த சந்ததிக்கு போச்சுன்னா அது இன்ஹெரிட்டட். எஸ். சரிங்களா? எனக்கு இல்லை ஆனால் என் குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்னு இல்லை இல்லையா? ஸோ தேர் ஆர் அதர் மியூட்டேஷன்ஸ் ஆர் ஜீன்ஸ் which can mutate over a period of time. ஓகே. தன்னை போலவே மாற்றம் ஏற்படலாம். ஓகே. சோ அது எதனால சார், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால வருதா? இல்ல, அது வந்து ஸ்டில் அண்டர் ரிசர்ச். சரிங்களா? ஸோ நிறைய டைம் வந்து அது லைஃப் ஸ்டைல் மட்டும் கிடையாது. ஓ. 1 இயர் ஓல்டு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கு, இப்போ 3 இயர் ஓல்டு கிட்டிக்கு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கு? ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஏஜ் அட்வான்ஸ் நீங்க சொல்றது கரெக்ட், லைஃப் ஸ்டைலோ சரிங்களா, மேபி அந்த வாட் எவர் இட் இஸ், ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ ஃபுட் ஹேபிட்டோ சொல்லலாம். பட் சின்ன குழந்தைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த பிளட் கேன்சர் வரதுக்கு மெயின் சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஸோ பிளட் கேன்சருக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ மேபி ஜென்ரலாக ஒரு அவுட் சைட் கான்டெக்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நம்ம 3 செல்லாக தான் பிரிப்போம். ஹெமட்டாலஜி பார்த்து 3 ப்ரிடாமினன்ட் செல் லீனேஜ்னு சொல்லுவோம். ஓகே. சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஆர்பிசின்றது இந்த ஹீமோகுளோபின், அதாவது அதுதான் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை கொண்டு போகிற செல்லுன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. டபிள்யூபிசின்றது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ டபிள்யூபிசி இருந்தால் தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும், அதான் இம்யூனிட்டி கொடுக்கும் ஈஸி டேர்ம்ஸில். இந்த பிளேட்லெட் வந்து நமக்கு பிளட் கிளாட் ஆகாமல் அது ஆகிறதுக்கு தேவையான செல். நமக்கு அடிப்பட்டுச்சுன்னா, ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அதை சீக்கிரமா நிறுத்தத்துக்கு தேவையான செல் பிளேட்லெட். ஸோ இந்த ஒவ்வொரு செல்லும் கம்மியாகும் போது இதுக்கான சிம்டம்ஸ் வரும். ஸோ இப்போ பிளட் கேன்சர் சிம்டம்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ வெறும் அனீமியா வரலாம், சம்டைம்ஸ் ரத்த கசிவா வரலாம். ரத்த கசிவுனா ப்ரஷ் பண்ணும்போது பல்லேக்கர்ல கம் ப்ளீடிங் ஆகும். அது ஓகே ஓகே எல்லாருக்கும் வராது. அப்படியே வந்தாலும் தன்னை போல நிக்காம வந்துட்டே இருக்கும். சி கம் ப்ளீடிங் இப்போ ப்ரஷ் பண்ணும்போது எனக்கும் தான் வரும், உங்களுக்கு தான் வரும். ஓகே. ஆனா அது தன்னை போல நின்றுடும், இவங்களுக்கு நிக்காது. ஓகே, நிக்காது. அதே போல யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ பிளட் வரலாம். எங்கேயாச்சும் அடிப்படிச்சு ரத்தம் சீக்கிரமா நிக்காம வந்துட்டே இருக்கலாம். ஓகே. சம் ரத்த வாந்தியா வரலாம். இதெல்லாம் வந்து ப்ளீடிங் சிம்டம்ஸ். அது எப்போ வரும்? இந்த பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாச்சுன்னா தான். பிளேட்லெட் கவுண்ட் நார்மலா இந்த சிம்டம்ஸ் வராது, அதுக்காக பிளட் கேன்சர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அந்த செல்ஸோட ஃபங்க்ஷனை பொறுத்து மாறும். ஓகே. இப்போ ஒரு சிலருக்கு அடிக்கடி ஃபீவர் வரும்,
ஃபீவரே தான் சிம்டம்ஸ். ஓகே. பட் அந்த ஃபீவர் எனக்கும் தான் வரும், உங்களுக்கு தான் வரும். ஸோ அது நான் கண்டினியூஸாக ஃபீவர், அதான் அந்த டைப் ஆஃப் ஃபீவர் இருக்கு இல்லையா, நான் ஸ்டாப்பாக ஃபீவர் வந்துட்டே இருக்கும். 1 வீக் 10 days 2 weeks மாத்திரை எடுத்திருப்பாங்க, மருந்து எடுத்திருப்பாங்க, ஆனால் ஃபீவர் செட்டிலே ஆகாது, வந்துட்டே இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கும். சரிங்களா. ட்ரென்ச்சிங் நைட் ஸ்வெட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக சட்ட நனைகளுக்கு நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும். மாத்திரை போட்டாலும் வைக்கும், மாத்திரை போடாட்டியும் வைக்கும். ஓகே. சாப்பிட முடியாமல் போகும், பசி எடுக்காது, கொஞ்சம் சாப்பிட்டாலே போதுன்னு இருக்கும். அப்புறம் இந்த அனிமிக் சிம்டம்ஸ், நடந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்கும், பேசினா மூச்சு வாங்கும், படிக்கட்டுனா மூச்சு வாங்கும். இதெல்லாம் அனிமிக் சிம்டம்ஸ், ஹீமோகுளோபின் கம்மியாகும் போது. ஓகே. இந்த WBC கம்மியாகும், நான் சொன்ன இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும், பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகும், ப்ளீடிங் ஆகும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று தான் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் பிளட் கேன்சர். ஓகே. அண்ட் யூசுவலா கேன்சர் கீமோதெரபி அது மூலமா ட்ரீட் பண்ணுவாங்க. சோ பிளட் கேன்சரும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். ஓகே. சோ கீமோதெரபி தான். அதுக்கு பிளட் கேன்சருக்கு சர்ஜரி கிடையாது. எல்லாமே இப்ப மத்த கேன்சர் சர்ஜரி இருக்கு இல்லையா, பிளட் கேன்சர் பத்தி சர்ஜரி எல்லாம் கிடையாது. எல்லாமே கீமோதெரபி மட்டும்தான். சோ இது மாத்திரையிலேயே மருந்துலேயே சரி பண்ண முடியும். ஓகே. அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ அதை வந்துட்டு எப்படி சார் நீங்க நான் சர்ஜிக்கல் மூலமா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? யூஸ்வலா போனுக்குள்ள போன் மேரோ இருக்கும். அது நார்மலா ஒரு ஸ்பாஞ்சி லைக் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது சிகப்பா தான் இருக்கும். நம்ம அதை வேக வைக்கும் போதோ சரிங்களா, அது கருப்பா மாறிடும். ஸோ அதுல இருந்தா செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த போன் மேரோ தான் எல்லா செல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த நமக்கு இந்த பிளட் கேன்சர் என்ன ப்ராப்ளம், இந்த போன் மேரோ ஃபங்க்ஷன் இல்லைன்னு அர்த்தம், இல்லை தப்பாக தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த போன் மேரோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கீமோதெரப்பி கொடுத்து ஃபஸ்ட்டு சைலண்ட் பண்ணிடுவோம், இல்லாட்டி அழிச்சிடுவோம். சரிங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு எலும்பு மஜ்ஜை வந்து கொடுக்கணும். அதை வந்து சர்ஜிக்கலாக கொடுக்காம வேற ஒரு ஸ்டெம் செல்னு சொல்றது மூலமா சரிங்களா, அதுக்கு தனியாக மேட்சிங் பண்ணுவோம். மேட்சிங் பண்ணி ஸ்டெம் செல் மேட்சிங் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த தேவையான பேஷண்ட்டுக்கு அது டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது பிளட் மூலமாவே செலுத்திடுவோம் ஸ்டெம் செல்ல. ஓகே. ஸோ அது சர்ஜிக்கல் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது, மெடிக்கல் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. ஸோ அந்த இப்போ பிளட் போற மாதிரியே தான் இந்த ஸ்டெம் செல்லும் போகும். ஓகே. அது இந்த லைன்லயே தான் போகும். ஸோ அது போயிட்டு அது போன் மேரோக்குள்ள போய் சேர்ந்துரும். அது பேர் என்கிராஃப்ட்மெண்ட் பேர். ஸோ ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா அந்த இந்த போனுக்குள்ள இந்த செல்ஸ் ஸ்டெம் செல் போய் உள்ள சேர்ந்துட்டு அதோட செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. இவ்வளவு தான் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. ஸோ ஹெமட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் கீமோதெரப்பி. எஸ், இது ரெண்டு தான் மெயின். ஓகே. அண்ட் நீங்க சொன்னீங்களா சார், நான் நிறைய இப்போ வந்துட்டு டெய்லியும் பிளட் கேன்சர் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது சமீப காலமா இது அதிகமா இருக்கா, இல்ல ரொம்ப நாளாவே இது பிளட் கேன்சர் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கா? என்னுடைய கணிப்புப்படி சமீப காலமா அதிகமாலாம் ஆகல. சரியா. இப்ப சமீப காலத்துல அந்த டிடெக்ஷன் ஃபெசிலிட்டி அதிகமாயிடுச்சு, டெக்னிக்ஸ். சரிங்களா. நம்மளால ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்தாங்கன்னா நாளைக்கே அதை டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ கரண்ட் டே டு டே ப்ராக்டிஸ்ல. பழைய காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ரிப்போர்ட் இப்போ எக்ஸாம்பிள் அந்த போன் மேரோ டெஸ்ட் பண்ணோம்னா அந்த ரிப்போர்ட் வரதுக்கு யூஸ்வலா 7 days, சம்டைம் 10 days ஆகும். இப்போ அப்படி இல்லை, the next day we are able to get, sometimes the day on the day of procedure we will get the report. So இப்போ டிடெக்ஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. The cancer was there even before. So in fact the cure rate was low in the past. இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. சோ கியூர் ரேட் இப்போ எந்த பெர்சன்டேஜ்ல சார் இருக்கு? அது டிபெண்டிங் அப்ப டைப் ஆஃப் கேன்சர். எல்லா கேன்சர் ஒரே 19 சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேன்சருக்கு ஏத்த மாதிரி கியூர் ரேட். அதான் பிளட் கேன்சர் there again ஒரு hundreds of thousands of types இருக்கு இல்லையா. ஓகே. ஓகே. சோ அந்த டைப்பை பொறுத்து கேன்சர் கியூர் ரேட் மாறும். ஓகே. பட் வாட் இஸ் தி அட்வான்ஸ்ட் எக்யூப்மென்ட்ஸ் இப்போ ஹெமட்டாலஜில என்னென்ன வந்திருக்கு சார் இப்போ கரண்டா? இப்போ நம்ம சொல்ல டிரான்ஸ்பிளான்ட் அட்வான்ஸ்டு தான். அதெல்லாம் இப்போ கரண்டா வந்த. ஓகே. ஓகே, கிரேட். சோ எஸ், இதுதான் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 தெரப்பி இருக்கு. கார்டி செல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஓகே. செல்லுலார் தெரப்பின்னு இருக்கு. அது எல்லாமே டிரான்ஸ்பிளான்ட் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் பேசிஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ். ஓகே. ஓகே. இப்போ ஜென்ரலாவே இந்த மாதிரி பிரச்சனைகள், பிளட் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், சேஃபர் சைட்ல இருக்கும், அப்படி ஏதாவது இருக்கா சார்? அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா டு பி ட்ரூ ஹெமட்டாலஜில ஒன்றும் இல்லை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆக்டிவா இருங்க, நார்மல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கங்க, ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், பேட் ஹேபிட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிச்சிக்கங்க, ஹேவ் சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot, ma. Thank you.